வெல்கம் டு ஜெஸஸ் கிச்சன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு நல்ல ஹெல்த்தியான டேஸ்டான பிரேக்ஃபாஸ்ட் தாங்க செய்ய போகிறோம். எப்பவும் ஒரே மாதிரி செய்யாமல் இது போல் டிஃப்ரெண்ட்டாக செய்து கொடுத்தீங்கன்னா குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரை ரொம்ப ஹாப்பியாக இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிடுவாங்க. முக்கியமாக வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்கள். இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாய் அடுப்பில் வைத்துட்டு அது கூட 1 கப்பு கோதுமை ரவையை சேர்த்துக்கலாம். இது 2 நிமிஷத்துக்கு கையெடுக்காமல் நல்லா வறுத்துக்கலாங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு வறுத்துக்கோங்க. இது போல் வறுத்து செய்யும்போது கோதுமையில் ஒரு ஸ்மெல் வரும்ல, அது வராமல் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வறுத்த ரவையை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது இருக்கட்டும். இப்போ கடாயை அடுப்பில் வைத்துட்டு இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்க்கும்போது நல்ல வாசனையாகவும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. இப்போ இது கூட ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். இது பொரிந்த பிறகு ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா மெல்லிசா நீள் வாக்கில் கட் பண்ணி சேர்த்துட்டு இது நல்லா நம்ம வதக்கி கொடுத்துக்கலாங்க. இதுக்கு மசாலா பொருட்கள் அதிகமாக சேர்க்காம 2 கிராம்பு 2 பட்டை சேர்த்தாலே போதுங்க. அதே போல் வெங்காயம் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை, நல்லா கண்ணாடி பக்கம் வதங்கினா போதுங்க. பாருங்கள், இந்த பக்குவத்தில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுகளை சேர்த்துக்கலாம். நல்ல வாசனையாக இருக்குங்க, சாப்பிட்றதுக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது நல்லா நம்ம 1 நிமிஷத்துக்கு வதக்கி கொடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த பக்குவத்தில் ஒரு சின்ன சைஸ் தக்காளியை நல்லா நீள் வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தக்காளி அதிகமாக சேர்த்தா புளிப்பு தன்மை அதிகமாக இருக்குங்க, அதனால் சின்ன சைஸ் தக்காளியை சேர்த்துக்கோங்க. இப்போ இதையும் நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கி கொடுத்துக்கலாம். ரொம்ப சுருளை வதங்கணும்னு அவசியம் இல்லை. இந்த பக்குவத்தில் பொடிசாக கட் பண்ணின பீன்ஸுகளை சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு சின்ன சைஸ் கேரட்டை நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. இப்போ 10-15 முந்திரி பருப்புகளையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா நம்ம வதக்கி கொடுத்துக்கலாங்க. இது கூட பச்சை பட்டாணி கூட சேர்த்துக்கலாம், ஆனால் வேக வைத்து சேர்த்துக்கோங்க. ஏன்னா பட்டாணி வேகிறதுக்கு லேட் ஆகும், அதனால தான். இது போல் நம்ம காலை டிஃபனு நல்லா டிஃப்ரெண்ட்டாக ஹெல்த்தியாக செய்து கொடுக்கும்போது வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக சாப்பிடுவாங்கங்க. நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ இது 2-3 நிமிஷத்துக்கு நல்லா இது போல் வதக்கி விட்டுட்டு இது அப்படியே ஒரு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சுக்கலாங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். காய்கள் எல்லாம் நல்லா பாதி பக்குவத்தில் நமக்கு வதங்கியிருக்கு. இப்போ இது போல் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க. 1 கப்பு கோதுமை ரவை எடுத்தோம், அதுக்கு 3 கப்பு அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். 2 கப்பு சேர்த்துருக்குறோம், இப்போ 3 கப்பு. இப்போ இது கூட தேவையான அளவு சால்ட் உப்பு சேர்த்துக்கலாம். காரத்துக்காக 2 பச்சை மிளகாய் கீனி சேர்த்துக்கலாங்க. 1 கொத்து கருவேப்பிலை இலைகளையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய வீடியோ வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துக்கோங்க. இப்போ இதை அப்படியே ஒரு மூடி போட்டு ஒரு கொதி வரும் வரை வெயிட் பண்ணலாம். இப்போ பார்க்கலாங்க, நல்ல தண்ணி கொதிச்சிட்டு இருக்குது. இந்த பக்குவத்தில் ஆல்ரெடி வறுத்து வைத்த கோதுமை ரவையை இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. ஃப்ரெண்ட்ஸ், டயட்டில் இருக்கிறவங்க மிஸ் பண்ணாமல் இதை வாரத்தில் 2 முறை பிரேக்ஃபாஸ்ட்டாக சாப்பிடுங்க. குயிக்காகவே உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகும். அதே போல் நம்ம 1 கப்பு கோதுமை ரவை எடுத்துருக்குறோம், இதுக்கு 3 கப்பு அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். சப்போஸ் குக்கரில் செய்கிற மாதிரி இருந்துச்சுன்னா 1 கப்புக்கு 2 கப்பு அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இதை கோதுமை குருணைன்னு சொல்லுவாங்க, கோதுமை ரவைன்னு சொல்லுவாங்கங்க. இப்போ இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்புகள் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு பிறகு நம்ம மூடி போட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 7-8 நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சுக்கலாம். இப்போ பார்க்கலாங்க. இப்போ இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளை நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துட்டு இது நல்லா நம்ம இது போல் மிக்ஸ் பண்ணிக்கணும். இது நமக்கு நல்லாவே வெந்திருக்குது, ஆனாலும் லைட்டாக லூஸாக இருக்கிற மாதிரி இருக்குல்ல, அதனால் இது போல் நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுட்டு பிறகு இதை அப்படியே மூடி போட்டு 5 நிமிஷம் விட்டுடலாங்க. இது போல் செய்யும்போது எக்ஸ்ட்ராஸ் தண்ணியெல்லாம் நல்லா அப்சர்வ் பண்ணி பர்ஃபெக்டாக கிடைக்குங்க இந்த கிச்சடி. அவ்வளோதான். இப்போ ஒரு பிளேட்டில் நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு நமக்கு சூப்பராக வந்திருக்குன்னு. இதுக்கு அருமையான டேஸ்ட்டில் ஆனியன் பச்சடியும் ரெடி ஆயிடுச்சு.
இதை நம்ம மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் எடுத்துக்கலாம், நைட்டு டின்னராகவும் எடுத்துக்கலாங்க. சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், நல்ல ஹெல்த்தியாக இருக்குங்க. இது போல் நிறைய வீடியோக்கள் போஸ்ட் பண்ணியிருக்கிறேன். என்னுடைய லிங்க்கை ஓப்பன் பண்ணி தேவையான வீடியோ பார்த்து செய்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இதுவரை என்னுடைய வீடியோவை பொறுமையாக வாட்ச் பண்ணவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இப்போ வீடியோ பார்த்துட்ருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துக்கோங்க. அதே போல் லைக் பண்ணிவிட்டு ஹைப்பை ப்ரெஸ் பண்ணுங்கள். பிறகு சப்மிட் கொடுங்க. அப்போ தான் என்னுடைய வீடியோக்கள் மற்ற ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷோ ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.